ரீசெண்டாக படம் ஒன்று பார்த்துருந்தேன். படம் தரமாக இருந்துச்சு. படத்தோட பேர் தைரியம். ஏது தைரியமா? அப்படி படம் எதுவும் ரிலீஸ் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. படத்தோட ஹீரோ எம்ஜிஆர். நம்ம எம்ஜிஆர்னு கேட்டிங்கன்னா அவர் கிடையாது, இவர் நியூ எம்ஜிஆர். மம்சாபுரத்து நாயகன் எம்ஜி ராஜவேல். படத்தோட ஹீரோவும் அவர் தான், படத்தோட டைரக்டரும் அவர் தான், ஏன் டைலாக்ஸ் கூட அவர் தான். படம் சும்மா வேற லெவலில் பண்ணியிருந்தாரு. IMDBயில் கூட படத்துக்கு 10/10 தான் கொடுத்துருக்காங்க. சும்மா பிச்சிருக்காரு. அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டைலாக்ஸை சொல்கிறேன். எந்தரா வெண்ண, உனக்கு என்னடா மரியாதை, தாறுமாறா டைலாக் எழுதி வச்சிருக்காரு. மஸ்ட் வாட்ச் மூவி. ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த தைரியம்னு படம் எடுத்திருக்காப்ல, அந்த பையனோட வயசு வெறும் 15 தான். 10th லீவில் அந்த மே மாசத்துல இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. படம் 25 நிமிஷம் ஓடுது. படத்துல ஒரு இடத்துல கூட பேட் வேர்டு வரல, ஸ்மோக்கிங் சீன் இல்லை, பேடா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு எந்த ஒரு சீனுமே வைக்கல. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு மியூசிக்குமே அவர் தான் ஓனா பண்ணியிருக்காரு, ராஜவேல் தான் பண்ணியிருக்காரு. எப்படின்னா ஏஐயை வச்சு சாங்ஸ் போட்டிருக்காருங்க. உண்மையிலே இந்த 15 வயசுல இவ்வளோ மெச்சூரிட்டியா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்றதுங்கிறதுலாம் வேற லெவல் தான். நான்லாம் அந்த வயசுல ஒண்ணுமே தெரியாம தற்கொலையா தான் இருந்தேன். ஆனா பையன் சும்மா மிரட்டிட்டாரு. இந்த வயசுல இப்படி மூவிலாம் பண்றாரு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வயசு போக போக வேற லெவல்ல பண்ணிடுவாரு. இதுல கொடுமை என்ன தெரியுமா? இந்த படம் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காரு, தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாம. பட் யூடியூப்ல ரிலீஸ் ஆகி 3 லட்சத்துக்கு மேல வியூஸ் அள்ளிட்டு போய்கிட்டு இருக்கு. ஆனா அந்த சக்சஸ கூட ராஜவேலால கொண்டாட முடியாம நெக்ஸ்ட் படத்துக்கு தயாராயிட்டாருங்க. நெக்ஸ்ட் படம் பேரு ஆசிரியர் சொல்லை தட்டாதே. இப்ப அதை ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. படம் எப்போ ரிலீஸ் ஆகுன்னு ரொம்பவே ஆர்வத்தில் இருக்கேங்க.